சகேயுனுடைய கதை எல்லாருக்குமே தெரியும். சகேயு கதை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சண்டே கிளாஸில் இருந்து பெரிய பிரசங்கியார் வரையிலும் அந்த சகேயுவை பற்றி பேசாத இருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை ஆரம்ப வசனங்களில் பார்த்தீங்கன்னா அந்த 1-2 வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிக்க கேட்கலாமா? இயேசு கிறிஸ்து எரிகோவில் பிரவேசித்து எரிகோவின் வழியாக நடந்து போகையில், நல்லா கேளுங்க, ஆயக்காரனா வரி வசூலிக்கிறவன், வரி வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் தலைவனும் பணக்காரனுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க விரும்பி, அவன் பார்க்க விரும்பினான். ஆனால் பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? அவன் குள்ளனானபடியினால், குள்ளமாக இருந்ததுனால அவனால் என்ன பண்ணல, இயேசுவை பார்க்க முடியல. அப்புறம் ஜனக்கூட்டத்தில் அவரை பார்க்க முடியாமல் அவர் போகும் வழியில் அவர் வர்றதுக்கு முன்னமே ஓடி போய் அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி, காட்டத்தி மரத்தில் ஏறிக்கிட்டான். காட்டத்தி மரத்தில் ஏறி அவன் இருக்கிறது யாருக்கும் தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ 5வது வசனம், நேராக இயேசுக்கு தெரியாது, சகேயு என்னை தேடிக்கிட்டு இருக்கான்னு இயேசுவுக்கு தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு தெரியும். இயேசுவுக்கு தெரியாது, ஆனால் இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். இயேசுவுக்கு தெரியாத இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே அவர் என்ன சொல்கிறார், நேராக 5வது வசனத்துக்கு வந்துருங்க. இயேசு அந்த இடத்துக்கு, எந்த இடம்? அந்த காட்டத்தி மரம் இல்லைன்னா சகேயு ஏறி இருக்கிற அந்த மரத்து அடியில் வந்தபோது முதல்ல பாருங்க, அவர் அண்ணாந்து பார்த்தாரு, சகேயுவை கண்டாரு. சகேயுவே சீக்கிரமா இறங்கி வான்னு சொன்னாரு. இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க போறேன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லலாமா? சகேயுவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவன் என்று சொல்லியும், ஐஸ்வர்யவான் பெரிய பணக்காரன் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் அவனை சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அவன் ஒரு பாவியான மனுஷன், அவன் ஒரு பாவியான மனுஷன் என்று சொல்லி வேதத்தில் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தில் பாருங்களேன், 6வது வசனம் படிங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், சொல்லமா 7வது வசனத்தில் சொல்றாங்க, அதை கண்ட யாவரும் இவர் இயேசு கிறிஸ்து பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அப்புறம் 8வது வசனம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். 9வது வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் கடைசி வசனம் தான் ஹைலைட் வசனம். பாருங்க, இந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றான். அல்லேலூயா சொல்லமா? இப்போ நீங்கள் முக்கியமாக சகேயுவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சகேயு எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவ பாவியான மனுஷன். இயேசுவுக்கு அவனை பற்றி தெரியுமா அப்படின்னா நான் நினைக்கிறேன் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால்,
நீங்கள் ஒரு ஒரு புஸ்தகம் யோவான் என்ற புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்தில் 48, 49, 50 அந்த 3 வசனத்தை படிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். நாத்தானுவேல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி பிலிப்பு நாத்தானுவேலை கூப்பிட்றான். நாத்தானுவேல் சொல்கிறான், நாசரேத்திலேருந்து எதனா நன்மை வருமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிலிப்பு சொல்கிறான், எனக்கு தெரியல, நீ வேணா வந்து பாரு அப்படின்னு சொன்னான். இப்போ பிலிப்பு நாத்தானுவேல் இயேசுவை பார்க்கும்படியாக வருகிறான். அப்போ நாத்தானுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, 47வது வசனம் பாருங்க. நாத்தானுவேலை தன்னிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். அதுக்கு தான் இப்போ இவன் சொல்கிறான் 48வது வருஷத்தில், நாத்தானுவேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தானுவேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். 50வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அல்லேலூயா. அப்போ நாத்தானுவேலை தெரியும்னு சொன்னா சகைவியும் நிச்சயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஆண்டவர் இவன் நினச்சிட்டு இருக்கான், நாம தான் சகை தான் ஆண்டவரை தேடி, நாம தான் ஆண்டவரை தேடி வந்துக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் சகைவு ஆண்டவரை தேடி வரல, ஆண்டவர் தான் சகைவை தேடி வந்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா 5வது வசனத்தில், இயேசு அவ்விடம் வந்தபோது இயேசு அவ்விடம் வந்தபோது, அவ்விடம் அவன் ஒளிந்து கொண்டு இருக்கிற இடம், அவன் ஏறி கொண்டு இருக்கிற இடம், அவன் மறைந்து கொண்டு இருக்கிற இடம், அவன் ஒதுங்கி இருக்கிற இடம், அவன் தன்னை மறைத்து கொண்டு இருக்கிற இடம், யாருக்கும் தெரியாது, ஒளிந்து இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை அறிந்திருந்தார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவன் ஒளிந்து இருக்கிறான். ஆனால் அவனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவரை பார்க்கணும், அவ்வளோதான். எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க, இயேசு அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படி நம்ம எப்படியாவது இன்னைக்கு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, அவர் வர வழியில் முன்னதாக ஓடி போய், அவர் நம்மளை பார்க்க தேவையில்லை, நாம் மட்டும் அவரை பார்த்தா போதும்னு நினச்சான். ஆனால் நடந்த விஷயம் வேற. நடந்தது அப்படியே தலைகீழாக மாறிவிடுகிறது. என்னன்னு சொன்னால், அவன் ஒளிந்திருக்கிற இடம் வரையிலும் வந்த பொழுது, அவன் இருக்கிற இடத்தெண்ணையிலே வந்தபோது என்ன நடந்தது? முதல்ல பாருங்க, அவர் மேலே அண்ணாந்து பார்க்குறார். அவன் அங்கே இருக்கிறான்னு என் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீ எங்கே இருக்கிறன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீ எங்கே இருந்தாலும் அவருக்கு தெரியும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் தெரியும். யோனா கப்பலின் தளவாடங்களில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். கப்பலுடைய தளவாடங்கள், அதாவது வேஸ்டேஜ் பொருளை போட்டு வைக்கிற இடம், தளவாடங்கள் பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிற இடம், யாருக்கும் அங்கே அடிக்கடி யாரும் போகிற இடம் கிடையாது, அது ஒரு மறைவான இடம். அந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நான் எங்கே இருக்கிறேன்னு. அல்லேலூயா. நான் எங்கே இருந்தாலும் அவருக்கு தெரியும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான், நான் ஆகாயத்தில் ஏறினாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர், நீ இல்லாத இடமே இல்லை என்று சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் என்ன நிலையில் இருந்து ஒளிந்து கொண்டிருந்தாலும் உன்னை
நீ தேட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துவிட்டால் இயேசு நிச்சயமாய் உன்னை தேடி வருவார். அல்லேலூயா. அதுதான் பக்தன் அழகா பண்ணான். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே, மகனானேன் நான் மகளானேன். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. சகையனுடைய நிலைமை பாருங்க. அவன் சொல்லாத ஒரு வார்த்தை. அவன் தன்னை பற்றி சொல்லும்போது, அவனை பற்றி சொல்லும்போது அவன் கொள்ளன், பணக்காரன், வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவன், அப்படி தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஆனால் ஜனங்க என்னன்னு சொல்கிறாங்க, அவன் பாவியான மனுஷன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை பார்க்குற ஜனங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாம் என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நம்ம என்னதான் தேவனை ஏற்றுக்கொண்டிருந்தாலும், நம்முடைய பின்னான வாழ்க்கையை பார்த்து நம்மளை கேலி பேசுகிறவங்க, தூஷித்து பேசுகிறவங்க, பழித்து பேசுகிறவங்க கட்டாயம் பேசுவாங்க. அதை நீங்கள் பொருட்படுத்தவே கூடாது. நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? அந்த நிமிஷமே, அந்த ஸ்தனமே நீங்கள் என்ன செய்யணும்? சகைவை போல உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து நீங்கள் விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் சகை செய்த விஷயத்தை பாருங்களேன். இவர் 6வது வசனம், இவர் அப்புறம் அதை கண்ட யாவரும் எப்படி பாருங்க, என்னதான் நம்ம இயேசு அவனை ஏத்துக்கிட்டா கூட, இயேசு நம்மளை ஏத்துக்கிட்டா கூட, நம்மளை பார்க்குற ஜனங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐயோ இதுவா, இவனா, இப்படியா, எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மை பழிக்கிறவர்கள் அல்லது பழி சொல்லுகிறவர்கள், நம்மளை தூஷிக்கிறவர்கள், நம்ம பாவத்தை சுட்டி காட்டுகிறவர்கள். அதுதான் ஒரு பக்த அழகா பண்ணா, நான் நோயாளியா இருந்தா அது அருமையாக சொல்லுவல்ல, நான் நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி 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 நோக வைப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, தேவன் ஒருவரே, பட்டம் பதவி இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டம் பதவி வேறுபட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள், வேறுபட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, தேவன் ஒருவரே, இயேசு ஒருவரே, தேவன் ஒருவரே. அல்லேலூயா. நம்ம சகைவை இயேசு ஏற்றுக்கொண்டார், ஆனா ஜனங்க விடலை. அவன் பாவியான மனுஷன், அவன் வீட்டுக்கு போய் இவர் போறாரே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சகை சொன்ன வார்த்தையை கவனிங்க. 8வது வசனம், சகையின் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை
ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லமா? எப்படி பாவத்தை போக்குறான் பாருங்க, பாவத்தை அறிக்கை செய்கிறான் பாருங்க, பாவத்தை விடுறான் பாருங்க. முதல்ல நாம் பாவத்தை அறிக்கை பண்ணணும்னா நாம் அநியாயமாக சம்பாதிச்ச இந்த சொத்துல பாதி ஏழைங்களுக்கு கொடுத்துடலாம், ஏழைங்களுக்கு கொடுத்தாவே நம்ம பாவம் போயிடுன்னு அவனுக்குள்ள ஒரு ஐடியா தோணுச்சு. பார்த்தீங்களா? அவன் இயேசு சொல்லலைங்க இந்த இடத்த, இயேசு சொல்லலை. அவன் பாருங்க, சகையு நின்று இயேசுவை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாள் அத்தனையாய் திரும்ப தருகிறேன். அல்லேலூயா. யார் கிட்டனா 1000 ரூபாய் வாங்கியிருந்தா 4000 ரூபாயை திருப்பி கொடுத்துட்றான் ஆண்டவரே. அந்த 1000 ரூபாயை கூட சேர்ந்து 4000 5000 கொடுத்து விட்டுறான் ஆண்டவரே என்று சொல்லி அவன் சொன்னான். அதுக்கு இயேசு சொல்றார் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, யாரை நோக்கி? சகையுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. இப்போ நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சகையுக்கும் இயேசுக்கும் உள்ள உரையாடல். சகையுவை இயேசு பார்த்தாரு, ஓகே சீக்கிரமா வா அப்படின்னாரு. அவன் மேலே உயரத்தில் உட்காந்துருந்தான், மறைஞ்சிக்கிட்டு இருந்தான். சீக்கிரமா வாப்பா உன் வீட்டில் தங்க போறேன்னு சொன்னாரு. உடனே சீக்கிரமாக இறங்கினான். அவன் இறங்கினானாக்கா அவ்வளோ வேகமாக இறங்கினான். ஒருவேளை அங்கேருந்து குதிச்சிருந்தா கூட குதிச்சிருப்பான். ஏன் தெரியுமா? இயேசு என் வீட்டுக்கு வராரு என்கிற சந்தோஷத்தில் அவன் குதிச்சிருப்பான். அங்கிருந்து இறங்கி உடனே ஆண்டவரே நம்ம போகலான்னு சொல்லி அழைக்கும் பொழுது ஜனங்க புள்ளி வைக்கிறாங்க, அங்கே தடுக்கிறாங்க. என்ன தெரியுமா? பாவியான மனுஷன் என்று குற்றம் சாட்டப்படுகிறான். உடனே அந்த பாவத்திலிருந்து அவன் மன்னிக்கப்படுகிறான். எப்படி என்றால் அந்த அறிக்கை, பாவ அறிக்கை, அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா, சொத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாய் திரும்ப தருகிறேன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், இவன் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு. இவன் யாருக்கு குமாரனா இருக்கிறான்? ஆபிரகாம், விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமுக்கு இவன் குமாரனாய் இருக்கிறான், இவன் விசுவாசியாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொன்னான். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஆண்டவருடைய ஊழியம் என்ன, ஆண்டவருடைய வேலை என்ன, ஆண்டவருக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொன்னா, சகையுவை தேடி வந்தார். சகையுவை தேடி வந்தார். ஏன் தேடினார் அவனை அப்படின்னா, அங்கே தாங்க முக்கியமான காரணம் இருக்கு. ஆண்டவரை தேடி வந்ததுக்கு சகையுவை தேடி வந்ததுக்கு காரணம். நான் கேட்குறேன், உங்களை தேடி வந்ததுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா? உங்களை தேடி வந்ததுக்கு என்ன காரணமோ அதுதான் சகையுவை தேடி வர்றதுக்கு காரணம். நீங்க யாரு உங்களை அவர் தேடி வந்தார்? நீங்களா அவரை தேடி வந்தீங்களா, இல்லை அவர் உங்களை தேடி வந்தாரா? நல்லா யோசித்து பாருங்க. நீங்க அவரை தேடல, அவர் தான் உங்களை தேடினார். அல்லேலூயா. சகையுதான், இயேசுதான் சகையுவை தேடி வந்தார். அப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுமா? இயேசு தேடி வந்ததுக்கான நோக்கம். யாராவது நீங்க உங்களில் ஒருத்தர் சொல்லுங்களேன், உங்களை தேடி வந்ததுக்கான நோக்கம் எதனா சொல்ல முடியுமா? நீங்க யாரு, உங்களுடைய அருமை என்ன, பெருமை என்ன, உங்களுடைய தகுதி என்ன, உங்கள் டேலண்ட் என்ன, இதனால தாங்க என்னை தேடி அவர் வந்தார், நான் ரொம்ப நல்லவன் அதனால் தேடி வந்தார், நான் ரொம்ப கிரேட்டு, நான் படிப்பில் கிரிப்பு, அறிவில் கிரேட்டு, அப்புறம் திறமையில் கிரேட்டு, அதனால் என்னை தேடி வந்தார், அப்படி எதனா உங்களால் சொல்ல முடியுமா? உங்களை தேடி வந்ததுக்கான என்ன காரணம், சகைவை தேடி வந்ததுக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான் உங்களை தேடி வந்ததுக்கு. உங்களை தேடி வந்தது என்ன காரணமோ அதே காரணம் தான் சகைவை தேடி வந்தது. அதுதான் என்ன காரணம்? நீங்க இப்படி சொன்னா, சகைவை எதுக்கு தேடினாரோ அதுதான் என்ன தேடினதுக்கு காரணம். ஓகே, என்ன எதுக்கு தேடினாரோ அதுதான் சகைவை தேடினதுக்கு காரணம். இப்படி சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணலாமான்னா கூடாது. 10வது வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். 10வது வசனம் சொல்லுது பாருங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்றான். அல்லேலூயா சொல்லமா?
இந்த சகை ஏற்கனவே தேவனுடைய மனுஷனாக இருந்து அவனை தொலைச்சிட்டான், அவன் தொலைஞ்சு போயிட்டான். அதனால தான் சகைவை தேவன் தேடி வந்தார். நாத்தானு வேலுவை இயேசுவுக்கு தெரியும்னு சொன்னான். ஒரு காந்தேக மந்திரியினுடைய அந்த ராணியுடைய மந்திரி ராஜா தேவனுக்கு தெரியும்னு சொன்னான். ஒரு கொர்நேலியுவை தேவனுக்கு தெரியும்னு சொன்னான். உன்னையும் என்னையும் கூட இயேசுவுக்கு தெரியும். நீ நடக்கிற இடம் இயேசுவுக்கு தெரியும். நீ உட்கார்ற இடம் இயேசுவுக்கு தெரியும். நீ பழகிற மக்கள் இயேசுவுக்கு தெரியும். நீ நடக்கிற பாதை இயேசுவுக்கு தெரியும். நீ உட்கார்ற இடம் இயேசுவுக்கு தெரியும். நீ ஓடுற ஓட்டம் இயேசுவுக்கு தெரியும். இயேசுவுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன காரணம்? நம்ம இப்போ இயேசு நம்மளை ஏற்றுக்கொண்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தான், இழந்து போனதை தேட வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஏற்கனவே அவருடைய கணக்கில் இருந்திருக்கிறோம். நடுவில் என்ன பண்ணிட்டோம்? காணாமல் போயிட்டோம், தொலைஞ்சு போயிட்டோம். இப்போ அவர் என்னை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேடி வந்தாருங்க. சகைவை தேடி வந்தார். உன்னையும் என்னையும் தேடி வந்தார். நீங்க எங்க இருந்தீங்க? நீங்க எங்க இருந்தீங்க? யோனா போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவனை தேடி போனாரு. அவனை எல்லாரும் தேடுறாங்க, கிடைக்கல. சீட்டில் பார்த்தா பேர் இருக்கு, ஆனால் ஆளு காணோம். கடைசியா தளவாடங்கள்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி சவுலு, அவனை ராஜாவாக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. போய் ஒளிஞ்சுக்கிட்டான். போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் எல்லாரும் கேட்குறாங்க, ஆண்டவரே இவன் எங்கே காணுமே, எங்கே இருக்கிறான்னு. இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், போய் பாருங்க. ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் எங்கே இருந்தாலும், என்ன செய்தாலும், எங்கே போனாலும், எந்த நிலையில் இருந்தாலும், நான் சொல்லுகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் தொலைஞ்சு போனவங்களாக இருந்தால், தேவனை விட்டு விலகி போனவங்களாக இருந்தால், தேவனுடைய அன்பை இழந்தவங்களாக இருந்தால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களை தேடி வருகிறார். அல்லேலூயா. இழந்து போன எதையும் விடமாட்டார். இழந்து போனதை விடவே மாட்டார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்தார். சகைவை இன்னைக்கு சகைவை பார்த்தீங்கன்னு சொன்னால், சகைவை கூப்பிட்டதுக்கு காரணம், சகைவை தேடி வந்ததுக்கு காரணம், சகைவை சீக்கிரமாக வான்னு சொல்லி அழைச்சதுக்கு காரணம், உன் வீட்டில் தங்க போறேன்னு சொன்னதுக்கு காரணம் எல்லாமே அவன் இழந்து போன ரட்சிப்பை திரும்ப அவனுக்கு கொடுக்கும்படியாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் நீ எங்கே இருக்கிற? நீ எங்கே இருக்கிற? பார்க்குறதுக்கு எல்லாம் ஆலயத்தில் தாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உனக்கும் ஆண்டவருக்கு தெரியும். உனக்கும் தெரியும் நீ எங்கே இருக்கிறன்னு. குறிப்பாக ஆண்டவருக்கு தெரியும் நீ எங்கே இருக்கிறன்னு. நீ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறியா? ஓடி போய் மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறியா? ஐயோ நம்மளை யாருக்கும் தெரியாது, நாம் இந்த இடத்துல இந்த மரத்தில் ஓடி ஒளிஞ்சிக்கலான்னு நினைக்கிறியா? இல்லை அந்த இராணுவ தடவாடங்களில் போய் ஒளிஞ்சிக்கலான்னு நினைக்கிறியா? இல்லை சவுலை போல போய் மறைஞ்சிக்கலான்னு நினைக்கிறியா? நீ எங்கே இருந்தாலும், நீ எங்கே இருந்தாலும் இயேசு உன்னை தேடி வருவார். காரணம், ஒரே ஒரு காரணம்தான், இழந்து போன ரட்சிப்பை திரும்ப உனக்கு கொடுப்பதற்காக. அவர் அந்த தேடி அவர் இடத்துக்கு வந்தபோது, சகைவு இருக்கிற இடத்துக்கு அவர் வந்த பொழுது எதுக்கு வந்தார்? இழந்து போன ரட்சிப்பை திரும்ப அவனுக்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். அவன் பாவியான மனுஷன்னு இயேசுவுக்கு தெரியும். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் பாவியான மனுஷன் இயேசுவுக்கு தெரியும். நீ யாருன்னு இயேசுவுக்கு தெரியும். நீ என்ன நிலைமையில இருக்கிறன்னு இயேசுவுக்கு தெரியும். நீ என்ன பிரச்சனையில இருக்கிறன்னு இயேசுவுக்கு தெரியும். நீ எப்பேற்பட்ட நிலைமையில சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறன்னு இயேசுவுக்கு தெரியும். நீ எப்பேற்பட்ட நிர்பந்தமான நிலைமையில இருக்கிறன்னு தெரியும். ஐயோ இந்த பக்கம் போறதா அடைக்கப்பட்டிருக்கு, வேலி வாசல் அடைக்கப்பட்டிருக்கு, இந்த பக்கம் போலான்னு பார்த்தா வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. சுத்தி அடைக்கப்பட்ட நிலைமையில எந்த பக்கம் போவதென்று தெரியாதபடி நீ ஒருவேளை தவித்து கொண்டு இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற இடம் அவருக்கு தெரியும். நீ இருக்கிற சூழ்நிலை அவருக்கு தெரியும். உனக்கு என்ன நிலைமை அவருக்கு தெரியும்.
நீ இழந்த ரட்சிப்பை திரும்ப உனக்கு கொடுக்க அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? நீ பாவி என்று அவருக்கு தெரியும், பாவத்தில் விழுந்து விட்டேன்னு தெரியும், பாவத்தில் சிக்கிக்கின்னு தெரியும். ஆனாலும் உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ போய் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட, தேவையில்லாத வம்புல மாட்டிக்கிட்ட. எப்படி நான் போகக்கூடாதுன்னு நினைச்சேன், நான் ஏன் இப்படி இங்க வந்தேன்னு எனக்கு தெரியல, நான் இங்க ஏன் போனேன்னு எனக்கு தெரியல, எப்படி இந்த சூழ்நிலை எனக்கு வந்தது தெரியல. ஆனால் இயேசுவுக்கு தெரியும். நீ ஆராதிக்கிற உன் ஆண்டவருக்கு தெரியும், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். நீ நம்பினவங்க எல்லாரும் உன்னை கைவிடலாம், நீ நம்பினவர்கள் எல்லாம் உன்னை கைவிடலாம், சொந்த பந்தங்கள் எல்லாம் உன்னை கைவிடலாம், நீ யாரெல்லாம் நம்பினியோ நம்பினவர்கள் அத்தனை பேரும் கைவிடலாம். இயேசு உன்னை தேடி வந்து நீ இழந்த ரட்சிப்பை திரும்ப கொடுக்கும்படியாய் அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை நீங்க பாருங்க. அவர் இது மாதிரி நிறைய காரியங்களை தேடி 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 போய் ரட்சிக்கிறவர். அவர் ஊழியமே இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்தது தான் அவருடைய ஊழியம். அதுக்கு தான் பிதா அவரை அனுப்பி வச்சார். பிதா இயேசுவை அனுப்பினதுக்கு எதுக்கு காரணம்? சிதறி கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கறது தான். சிதறி கிடக்கிற இஸ்ரவேல் மக்களை கூட்டி சேர்ப்பதற்காகத்தான். இன்றைக்கு தேவன் உங்களை தேடி வந்தாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. சகேயுவை தேடி போனார், காரணம் இருக்கிறது. அவனுக்கு திரும்ப அவன் இழந்த ரட்சிப்பை திரும்ப அவனுக்கு கொடுக்கும்படியாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ செல்வ சீமாட்டியாய் செல்வ சீமானாய் இருக்க வேண்டிய ஆள். ஆனால் இப்போ தரித்திரத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, ஒரு நாளை தள்ளுறதுக்கு ஒரு யுகத்தை தள்ளுறது போல தள்ளுற, ஒவ்வொரு நாளும் போராடுற, ஒவ்வொரு நாளும் இந்த நாள் ஏன் வெடியுதுன்னு கேட்குற. இந்த பொழுது போகாமல் இருந்தால் நல்லா இருக்கும், இந்த பொழுது வெடியாது இருந்தால் நல்லா இருக்கும், இந்த பொழுது சீக்கிரமாக போயிட்டா நல்லா இருக்கும். ஐயோ நாம் தாங்க முடியலை. இந்த பிரச்சனைகள் மனதில் போராட்டங்களாக இருக்கிறது. இந்த பிரச்சனை மண்டையை போட்டு உடைக்கிறது. இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய தலைவலியாய் இருக்கிறது என்று எண்ணி எதை நீ குழம்பிக் கொண்டு இருக்கிறாயோ என் அருமை சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நீ இழந்து போன சமாதானத்தை உனக்கு திரும்ப கொடுக்கும்படியாய் இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் சில நேரங்களில் நம்ம எல்லாரும் கைவிட்டாங்க. ஆமாங்க, எல்லாரும் கைவிடுவாங்க. நீங்க யாரை நம்பினீங்க? மனுஷனை நம்பினீங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு நம்ம 2 பேரும் நம்மள ஒரு 2 பேர், நான் நீங்களில் யாருன்னா ஒருத்தர். நல்லா கவனிங்க, நான் உங்களில் யாருன்னா ஒருத்தர். நான் ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டேன், தூக்க முடியாத பள்ளத்தில் விழுந்துட்டேன். ஆனால் நீங்கள் கையை கெட்டியமாக பிடிச்சிங்கிறீங்க, விடக்கூடாது, ஐயா எப்படியாவது காப்பாற்றணும், பிடிச்சி கட்டியமாக பிடிச்சிங்கிறீங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. என்ன தெரியுமா ஆச்சு? கையை விட்டாச்சு. ஏன் தெரியுமா? ஒரு அளவுக்கு மேலே உங்களால் தாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உங்களால் தாங்க முடியும். அந்த அளவுக்கு மீறும் போது நம்மளால் என்ன பண்ண முடியாது? யாரையுமே காப்பாற்ற முடியாது. நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அவங்கள நம்பினே. நான் சொல்லட்டுமா? எல்லாராலையும் ஓரளவுக்கு தான். எல்லா நிலைமையிலையும் எல்லா சூழ்நிலையிலையும் கை கொடுத்து தூக்கக்கூடிய ஒரே நபர் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா, எதை நீங்க விட்டுறீங்கன்னு சொன்னா, யாரை பிடிக்கணுமோ அவரை பிடிக்கிறது இல்லை, யாரை பிடிக்க கூடாதோ அவரை நம்ம பிடிச்சுக்கிறோம். எங்க போய் நிக்கணுமோ அங்க நிக்கிறது கிடையாது, எங்க நிக்க கூடாதோ நாம் என்ன பண்றோம்?
அங்கே போய் நிற்கிறோம். இப்போ சரி, என்ன நீங்கள் விட்டுட்டீங்க, ஓகே, நீங்கள் இப்போ பள்ளத்தில் விழுந்துட்டீங்க, நான் உங்களை கைப்பிடிச்சி தூக்குறேன், என் விசுவாசி. இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு சபையில் குறைஞ்சிரும். எவ்வளோ நேரம் உங்களை நான் பிடிச்சிருப்பேன்? கொஞ்ச நேரம் என் பலன் இருக்கிற வரையில்தான். என் பலனுக்கு அப்பாற்பட்ட போது யாரையும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அதே மாதிரி தான் உலகத்தை நீங்கள் நம்பினீங்கன்னா உலகம் உங்களை ஓரளவுக்குத்தான் கை கொடுக்குமே தவிர கடைசி வரை உங்களை கொண்டு போய் சேர்க்காது. கடைசி வரை கூட வருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. சகையு பாவியான மனுஷங்க, ஆனால் பணக்காரன் குள்ள மரத்தில் ஏறி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவர் என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அவரை பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அவனுடைய குணம் இயேசுவுக்கு தெரியுது பாருங்க. அவனை வந்து அண்ணாந்து பார்த்து, அவன் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்து, சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுத்து, உன் வீட்டுக்கு நான் வரப்போறேன்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்த போது அந்த சந்தோஷம் வேற யாருக்கு எங்கேயும் கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் இயேசு உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. நீங்கள் கதவை மூடி வச்சுட்டு கெட்டியமாக திறக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சகைகிட்ட சொன்னது போல சொல்கிறாரு, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன். அதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, என் வீடு சுத்தமாக இருக்காது, பெருக்கி இருக்காது, அங்கே வெறும் குப்பையும் கிடக்கும், துணியெலாம் போட்ட இடத்துல கிடக்கும், அங்கே வேணாம் ஆண்டவரே, அது சுத்தம் கிடக்காது. உன் வீடு சுத்தம் தேவையில்லை, உன் இருதயம் தான் அவருக்கு சுத்தமாக தேவை. உன் வீடு அவருக்கு தேவையில்லை, நீ தான் அவருக்கு தேவை. உன் பணம் அவருக்கு தேவையில்லை, நீ தான் அவருக்கு தேவை. உன் படிப்பு அவருக்கு தேவையில்லை, நீ தான் அவருக்கு தேவை. எதை சொல்கிற, எதை தேவையோ அதை விட்டுட்டு நான் சொல்கிற வீடு ஒன்றும் அவ்வளோ சுத்தமாக இருக்காது ஆண்டவரே, நீங்களாம் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு தங்கினா ஐயோ நல்லா இருக்காது ஆண்டவரே என்று சொல்லி தட்டி கழிக்காமபடி சகைவை போல கூப்பிடும் பொழுது சீக்கிரமாக இறங்கி வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சீக்கிரமாக இறங்கி வந்தான். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. சீக்கிரமாக இறங்கி வந்தான், ஆண்டவரை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனான்னு எழுதியிருக்கு. அப்புறம் தான் அவர் சொல்கிறாங்க, இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போனார் என்று எழுதியது. போறாருன்னு எழுதல, போனார் என்று எழுதிருக்குது. அப்போ போனது, சகை விட்டு போனது, சகை வீட்டுக்கு போனது மற்றவங்களுக்கு பிடிக்கல, மக்களுக்கு பிடிக்கல, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? அவங்க பார்வைக்கு நீங்கள் யார் தெரியுமா? பாவி, கடங்காரன், மோசக்காரன், கொள்ளக்காரன், கொலகாரன், பாவி, துரோகி, இப்படி பல பேர் நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவுக்கு தெரியும், உன் இயேசுவுக்கு தெரியும் நீ யாருன்னு. நீ இழந்து போன ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு தான் உன்னை தேடி வந்திருக்கிறார். அந்த பக்த அழக சொன்னார், என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லமா, என்னை தேடி மகனானேன், நான் மகளானேன், மகனானேன், நான் மகளானேன், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென். ஜீசஸ் என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்முடைய லைஃப்ல இயேசு கிறிஸ்துனுடைய வேலையே என்ன தெரியுமா? நம்ம எங்கே வழி தெரியாத நிற்கிறோமோ அங்கே கை கொடுக்க,
எங்கே முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு லைஃப், அவ்வளோதான். சில பேர் தற்கொலைக்கு போவாங்க, ரட்சிக்கப்படாதவங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எங்கே முடியலன்னு நிற்கிறாங்களோ அங்கே அவர் தோள் கொடுக்க, கை கொடுக்க வர. ஒரு ஊழியக்கார் சொன்னார், அடிக்கடி இவர் நம்ம ஏனோக்கு மாதிரி அவர் ஒரு ஊழியக்கார் ஆண்டவரோட பேசுவாராம். அப்படியே 2 பேரும் நடந்து பேசிக்கிட்டே போவாங்களாம். பார்க்கில் அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்களாம். இவர் போவாராம். 2 காலடி தெரியும் இவருக்கு, அந்த ஊழியக்காருக்கு 2 காலடி தெரியும் இவர் போகிறது. அப்போ கூட இயேசு வர்றது அவருக்கு தெரியும். இவர் போகிறாரு, இவர் காலடி இருக்குது, பக்கத்தில் ஒரு காலடி இருக்குது. அப்போ இயேசு என் கூட நடந்து வராரு, அவர் என் கூட பேசுகிற சத்தம் கேட்குது, ஆனால் வராரா இல்லையான்னு தெரிஞ்சு பார்த்தா காலடி தெரியுது. அப்போ இயேசு கூட வராரு. அப்படியே பார்த்துக்கிட்டு போகும்போது ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல ஒரு நெருக்கமான வழி, அந்த இடத்துல ஒரு காலடி தான் இருக்குது, இன்னொரு காலடியை காணும். இவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு, ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டார், ரொம்ப வேதனைப்படுறாரு. ஆண்டவரே, எல்லா நேரத்துலையும் கூட இருந்தீங்களே, எல்லா நேரத்துலையும் நீங்கள் என் கூடவே நடந்தீங்களே, என் கூடவே பேசுனீங்களே, என் கூட பேசி ஒரு நண்பனை போல என் கூட நடந்து வந்தீங்களே, ஆனால் அந்த நெருக்கமான வழியில் நான் போகும்போது என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே ஆண்டவரே அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், எதை வச்சுப்பா சொல்கிற அப்படின்னாரு. அங்கே ஒரு பாதப்படி தான் தெரியுது, இன்னொரு பாதப்படி நீ கூட வர்ற பாதப்படி தெரியலையே அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அங்கே தெரிகிற பாதப்படி என்னுடையது, உன்னுடையது கிடையாது அங்கே. அப்போ நான் எங்கே போனேன்? நான் உன்னை அழுக்க அப்படியே கையில் ஏந்திக்கிட்டேன். அந்த இடத்துல நீ இடறி விடுவியோ, கீழே விழுந்து விடுவியோ, சரிந்து விடுவியோ, நீ அடி பாதாளத்தில் போய் விழுந்து விடுவியோ என்ற பயம் எனக்கு ஏற்பட்டது. அதனால் உன்னை என் கரங்களிலே ஏந்தி கொண்டேன் என்று சொல்லி சொன்னாராம். கரங்களை தட்டி சொல்லலாமா? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர், தேவன் நம்மோடு கூட நடக்கிறவர், தேவன் உன்னையும் என்னையும் தேடி வருகிறவர். அந்த இடத்துக்கு வந்தபோது, நீ ஒளிந்திருக்கிற இடத்துக்கு வந்தபோது, நீ மறைஞ்சிருக்கிற இடத்துக்கு வந்தபோது, நீ இயேசுவை பார்க்க விரும்பின இடத்துக்கு வந்தபோது, அந்த இடம் இயேசுவை நீ பார்க்க விரும்பின இடம், அந்த இடத்துக்கு வந்தபோது இயேசு உன்னை பார்த்தார். இயேசு உன்னை பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய வேலை. என்ன தெரியுமா? நீ இழந்து போனதை திரும்ப உனக்கு கொடுக்க வேண்டும். ரட்சிப்பை உனக்கு திரும்ப கொடுக்க வேண்டும். ரட்சிப்பு கிடைச்சா எல்லாமே கிடைச்சிருங்க. ரட்சிப்பு கிடைச்சா உனக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஒரு ராஜா என்ன பண்ணார், எல்லாரையும் கூப்பிட்டு, எப்போ என்னுடைய ராஜ்யத்தில் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அவன் வரான், ஒருத்தன் கிரீடத்தை தூக்கிறான், அவருக்கு கிரீட தலையில் இருக்குதுல்ல, அந்த கிரீடத்தை தூக்குறான். ஒருத்தன் போகிறான், பொக்கிஷிய சாலையை திறந்து பணத்தை, பொண்ணை, வெள்ளியை வைடூரியத்தை அள்ளுறான், மூட்டை மூட்டையாக கட்டி தூக்குறானுங்க. எல்லாம் ஒருத்தன் நில பத்திரத்தெல்லாம் தூக்கிறான். இப்படி எல்லாத்தையும் தூக்கினாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ராஜா கிட்ட ஒரு போட்டுக்க செருப்பு சில்பர் கூட கிடையாது, சில்பர் கூட இல்லை, அது மொத்தத்தையும் தூக்கி போட்டாங்க. கடைசியாக ஒரு ஏழை வந்தான், எல்லாத்தையும் வாரி போட்டாங்க, ஒன்றும் கிடையாது. இவர் வந்து பார்த்தாரு, ராஜா மட்டும்தான் இருந்தார். ராஜாவை தூக்கின்னு வீட்டுக்கு போயிட்டான். என்ன நடந்துச்சு தெரியுமா? ராஜா எங்கே இருக்கிறாரோ அவருடைய ஆஸ்தி, அவருடைய சம்பத்து எல்லாம் அவரை தேடி வந்துடுச்சு. எதை தூக்கணுமோ அதை விட்டானுங்க, எதை தேவையிலே எல்லாத்தையும் வாரி போட்டானுங்க, குப்பையெல்லாம் வாரி போட்டானுங்க. இவன் வந்தான், அழகாய் ராஜாவே தூக்கினான். ராஜா வந்தால் போதும், இயேசு இருந்தால் போதும், மற்ற எல்லாம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. வசனம் சொல்லுதில்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம், நீ உலகத்தில் எதையெல்லாம் கையை காட்டுறியோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட 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 கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கவனமாக கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்தது மாத்திரமல்ல, அவர்
அவர் உன்னிடத்தில் வந்ததுக்கான நோக்கம் நீ இழந்து போனதை உனக்கு திரும்ப கொடுப்பதற்காக. நாம் ஜெபிக்கலாமா? சர்வ வல்லவரே, முழங்கால் போட முடிஞ்சால் முழங்கால் படியிடுங்க. இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. சகையை போல மரத்தில் ஏறிக்குங்க, சகையை போல மறைஞ்சிக்குங்க, சகையை போல உங்களை மறைச்சி வச்சுக்குங்க. இயேசு அந்த வழியை நடந்து வர்றார். இயேசு நடந்த வழியாய் நடந்து வருகிறார். இயேசு அந்த வழியாய் நடந்து வருகிறார். ஒரு காட்டத்தி மரம், அந்த காட்டத்தி மரத்தின் அடியிலே வந்த பொழுது இயேசு அண்ணாந்து பார்க்கிறார். அங்கே ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் பேர் சகைன்னு இயேசுவுக்கு தெரியும். சகைவே, சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க போறேன் அப்படின்னு அழைச்சார். சீக்கிரமா இறங்கி வந்தான். ஆவலா இயேசுவை அழைத்து கொண்டு போவதற்காக அழைத்து கொண்டு போனான். சுத்தி இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, ஐயோ இவரு கடவுளாச்சே, இவன் பாவியான மனுஷனாச்சே, இவன் வீட்டுக்கு அவர் போறாரே என்று சொன்னாங்க. அவன் பாவ அறிக்கையிட்டான். என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரிடத்திலே அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாய் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொன்னார். ஆண்டவருடைய ஊழியம் இங்க பூரணமாய் விளங்குகிறது. என்ன தெரியுமா? இழந்து போனதை, அந்த சகை இழந்து போனதை கொடுக்கும்படியான ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இயேசு வந்தார். அருமை சகோதரனே, அருமை சகோதரியே, இந்த நாளிலே நீ எதை இழந்து போயிருக்கிற? சுகத்தை இழந்து போயிருக்கிறியா? உன்னுடைய மகிமையை இழந்து போயிருக்கிறியா? உன் நம்பிக்கையை இழந்து போயிருக்கிறியா? நீ நம்பினது எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறியா? ஆண்டவரை நோக்கி பார், ஆண்டவரை நோக்கி பார். ஆண்டவரேன்னு கூப்பிடு, ஆண்டவரேன்னு கதறு. உன் கண்ணீரை அவர் பாதத்தில் ஊற்றிவிடு. சகைவை ரட்சித்த ஆண்டவர், சகைவை தேடி வந்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் தேடி வந்திருக்கிறார். சகைவு இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே அவர் சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா என்று அழைத்தார். அண்ணாந்து பார்த்து, அவன் இருக்க இடம் தெரிந்து அண்ணாந்து பார்த்து, சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு தங்க வேண்டும் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசுவை இன்றைக்கு உங்க வீட்டுக்கு நீங்கள் அழைத்து கொண்டு போங்கள். அவர் வந்தால் போதும் உன் வீடு செல்வமாய் மாறும். அவர் வந்தால் போதும் உன் வீட்டில் இருக்கிற வறுமை ஓடி போகும். அவர் வந்தால் போதும் உன் வீட்டில் இருக்கிற பேய் பிசாசின் கட்டுகள் ஓடி போகும். அவர் வந்தால் போதும் உன் வீட்டில் இருக்கிற சூனிய மந்திர கிரியைகள் அற்று போகும். அவர் வந்தால் போதும் எல்லா பிசாசின் தந்திரங்கள் ஓடி போகும். அவர் வந்தால் போதும் வியாதிகள் மாறும். அவர் வந்தால் போதும் வறுமைகள் மாறும். அவர் வந்தால் போதும் நோய்கள் தீரும். அவர் வந்தால் போதும் பண கஷ்டம், வியாதி, பலவீனம், கஷ்டம், கடன் தொல்லை, அவமானம், நிந்தை எல்லாம் மாறும். அவரை உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போக நீ ஆயத்தமாய் இருக்கிறியா என் சகோதரனே, என் சகோதரியே? சகையுவே, என் சகோதரனே, என் சகோதரியே, சீக்கிரமாய் இறங்கி வா. நீ ஒளிந்திருக்கிற இடத்தை விட்டு இறங்கி வா. நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்தை விட்டு இறங்கி வா. நீ மறைந்திருக்கிற இடத்தை விட்டு இறங்கி வா. நான் உன் வீட்டிலே தங்க போகிறேன் என்று சொன்ன ஆண்டவருக்கு நீங்க என்ன சொல்ல போகிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடட்டும். அவருடைய வல்லமை உங்களை தொடட்டும். அவருடைய அக்கினி உங்களை தொடட்டும். அவருடைய அபிஷேகம் உங்களை தொடட்டும். அவருடைய வல்லமை உங்களை தொடட்டும். ஆண்டவர் ஊழியம் என்ன தெரியுமா? நீ இழந்து போனதை தேடும்படியாய், ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் அவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். நீ இழந்து போனதை கேள். ஆண்டவரே, நான் இதை இழந்து விட்டேனே, இந்த ஆசையை இழந்து விட்டேனே, நான் ஏமாற்றப்பட்டு விட்டேனே, நான் இப்படி ஏமாற்றம் அடைந்து விட்டேனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஒரு வார்த்தை முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்று கண்ணீர் விடுவீரானால் உன் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் இன்றைக்கே முடிவு உண்டாகிவிடும்.
தடைகளை உடைக்கிற ஆண்டவர், உன்னை தேடி வந்த ஆண்டவர், உன்னை ரட்சிக்கிற ஆண்டவர், சகைவை தேடி வந்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர், ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான் என்று சொன்ன ஆண்டவர், இதோ அவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ரட்சித்த ஆண்டவர். அவர் சொன்னார், அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்த ஆண்டவர். அவர் இழந்து போன உன்னை திரும்ப அழைக்க வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. நீ அவர் இழந்து போன உன்னை, அவர் உன்னை தேடி வந்த உன்னை, நீ தொலைஞ்சு போன உன்னை தேடி வந்திருக்கிறார். காணாமல் போன 91 ஆட்டை தேடி வந்த ஆண்டவர், 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆட்டை தேடி போன ஆண்டவர் இன்றைக்கு தொலைந்து போன உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ எந்த இடத்துல தொலைஞ்சு போனியோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவருடைய அழைக்கிற அந்த அழைப்பை, சத்தத்தை கேள். உனக்கு தெரியும் நீ எங்க இருக்கிறேன்னு, உனக்கு தெரியும், உன் ஆண்டவருக்கும் தெரியும் நீ எங்க இருக்கிறேன்னு. அது கூப்பிடுற சத்தம் உனக்கு கேட்கிறதா? அவர் அழைக்கிற சத்தம் உனக்கு கேட்கிறதா? ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லு, ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லு, என்னுடைய வாழ்க்கையை உன்னிட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு, நீ என் வீட்டுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லு, நீ என் வீட்டில் வந்து தங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லு. பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடு. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவரை நோக்கி பார் அருமை சகோதரனே, அவரை நோக்கி பார் சகோதரியே. சகைவுக்கு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர், சகைவு இழந்து போன ரட்சிப்பை தேடி வந்து கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தேடி வந்து ரட்சிப்பை கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு. வியாதிகள் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும், உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கட்டும், அடிக்கடி கெட்ட சொப்பனங்கள் உண்டாக்குற சாத்தானுடைய கிரியைகள் அழிந்து போகட்டும். வெளியே இருக்கும்போது நல்லா இருக்கிறேன், வீட்டுக்கு வந்தாலும் நோய் வருகிறது, ஒரு பயம் வருகிறது, வீட்டுக்கு வந்தா ஏன் வந்தேன்னு ஒரு மாதிரியா இருக்கிறது என்று நினைக்கிற உன் நினைவுகளை தேவன் அறிவார். இயேசுவின் நாமத்திலே அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லு. அப்பாலே போ சாத்தானே, கட்டி சபிக்கிறேன். எல்லா அந்தகார கிரியைகளை சபிக்கிறேன், பொல்லாத ஆவியின் கட்டுகளை சபிக்கிறேன், எல்லா வியாதியின் கட்டுகளை சபிக்கிறேன், எல்லா விதமான பொல்லாத செய்வினை மந்திர கிரியைகளை சபிக்கிறேன். விட்டு அகன்று போ பிசாசே. ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். ஜெயத்தை கட்டளையிடுவீராக, ஜெயத்தை கட்டளையிடுவீராக. உங்க வல்லமை இறங்கி வரட்டும், உங்க வல்லமை இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.